அபிராமி. அந்த வேளச்சேரி பக்கத்துல 2 கிரவுண்டு சும்மா தானே இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? நான் ஒன்றும் இனாமா கேட்கல. அதை விற்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. நீங்க ஆசைப்பட்டு வந்தா நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். ஆனா நாங்க ஆசைப்படுறதோட சரி. சரி சரி, இந்தாங்க புதுசா வந்திருக்கு பாருங்க. சரி சரி, ஒன்று ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏதோ கேட்டுட்ட, அந்த 2 கிரவுண்டை பத்திரமா வச்சுக்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வந்த வேலையை போய் பாருங்க. இது புதுசு, பார்த்து நடந்துங்க. சரி சரியா? நான் பார்த்துக்கிறேன். 2 கிரவுண்டு கையில வந்தாச்சு. போட்டோவில் பார்த்ததை விட நல்லாவே இருக்கா? யார் நீ? வெளிய போ இங்க இருந்து. எல்லாம் வேண்டப்பட்டவன் தான். பயப்படாதம்மா, தைரியமா இரு. வெளிய போ. ஏய் ஏண்டி அவ்வளோ பெரிய மனுஷனை மண்டையில் அடிச்சியா? அடிப்பியா? அடிடி அடிடி, என்ன அடிடி அடிடி. நான் உயிரை விடுவேனே தவிர என் மானத்தை விட மாட்டேன். அப்படியா? மானத்தை விட மாட்டியா? ஓடி ஓடி போ. மானத்தை விட மாட்டியா? ஜானூன்னு என்ன வேலையை கட்டுற நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்தாலே அடிப்ப நீ. ஏய் ஜோசப், என்னக்கா? டேய் போய் அந்த ஊசி எடுறடா. வேண்டாம். ஏய் பாட்டுடி. ஏண்டி இப்பதான் வரதுக்கு ஒரு இடம் தரேன்னு சொன்னான். ஆசையில மண்ணள்ளி போட்டியடி. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஜானூன்னு இருந்துகிட்டு எங்ககிட்ட நீ ஆட்டம் கட்டுறியா? இல்ல நான் எதுவும் பண்ணல. போனா விட்டா இல்ல நான் எதுவுமே பண்ணல. ஊசி போடக்கூடாதான் நீ பார்த்தேன். உனக்கெல்லாம் ஊசி போட்டாதாண்டி நீ திருந்துவ. ஜோசப் வேண்டாம் வேண்டாம், நான் போயிடுறேன். என்னை விட்டுடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன பண்ணிடாதீங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஊசி எல்லாம் வேண்டாம். தயவு செய்து நான் சொல்றேன் கேளுங்க. வேண்டாம் வேண்டாம், நான் போயிடுறேன். என்னை விட்டுடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணிடாதீங்க. வேண்டாம் 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 வேண்டாம். என்ன ஆட்டா ஆறா? இவளை நம்பி நான் எவ்வளவு புக்கிங் எடுத்து வச்சிருக்கேன். மவள உன்னை இருடி. இன்னைக்கு நீ தப்பிச்சிட்டடி. நாளைக்கு உனக்கு அனுப்புறண்டி ஒரு ஆளை. ஏய் போடா மவள. ச்சே. என்ன சரண்யா, இன்னும் தூங்கல? நான் சொல்றதுக்கு முன்னாடியே நவீன் வந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இட்ஸ் பீன் a long day சரண்யா. என்ன கொஞ்சம் விட்டுறேன் ப்ளீஸ்.
கோர்ட்ல கூட நைட்ல விசாரிக்க மாட்டாங்க. 24 மணி நேரமும் விசாரிக்கிற கோர்ட் உன்னோடது தான். யூ ஹாவ் நாட் ஆன்சர்ட் மை கொஸ்டின் ரவி. நவீன் திரும்ப வந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ப்ளீஸ் சரண்யா, என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். என்ன டென்ஷன்? ஆபீஸ் டென்ஷன் தான், வேற என்ன? ஆபீஸ்ல தான் என்ன டென்ஷன்னு கேக்குறேன். Will you stop it? உனக்கு பையன் திருப்பி கிடைச்சினால அதோட விடு. ரவி, நான் கேக்குற கேள்விக்கு என் கண்ணை பார்த்து பதில் சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்க என்ன தொழில் செய்றீங்க? இப்ப என்ன தெரியணும் உனக்கு? நேத்தெல்லாம் பையனை காணும்னு உன் ஜாப சொல்லி நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப பதிலுக்கு என்ன திட்டுறியா? இப்ப வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வேற எதையோ சொல்லி மழுப்புறீங்க. உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நான் டவாலியோ இல்ல உன் பிஏ சதீஷோ இல்ல. முதல்ல கலெக்டர்ங்கிற எண்ணத்தை தூக்கி வீசிட்டு என் மனைவிங்கிற எண்ணத்தோட வா. அப்ப நான் உனக்கு பதில் சொல்றேன். கலெக்டருங்கிற எண்ணத்தை மைண்ட்ல இருந்து தூக்கி எறியறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். அதே என் புருஷங்கிற எண்ணத்தை மைண்ட்ல இருந்து தூக்குறது ரொம்ப கஷ்டம். அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன தூக்கி எறிஞ்சிருவியா? அப்படி ஒரு நிலைமையை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். You are headstrong and autocratic woman. ஒரு புருஷனை நடத்துற மாதிரியா நடத்த? கண்ணா, ஒண்ணு இல்லடா செல்லம். நீ திரும்பி வந்ததுனால அம்மாவும் நானும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். ரவி, பையன் கிடைச்சிட்டான்னு அவனை கொஞ்சிக்கிட்டு இருந்தா போதுமா? அவனை யார் கிட்னாப் செஞ்சாங்க, யார் கொண்டு வந்து விட்டாங்க, அட்லீஸ்ட் அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட உங்களுக்கு கேட்க தோணலையா? கேள்வி மேல கேள்வி கேட்க நான் என்ன போலீஸா இல்ல உன்ன மாதிரி கலெக்டரா? அப்பா அப்பா என்ன கொண்டு வந்து விட்ட அந்த மாமா உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. என்ன 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 அப்படி பாக்குற? அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? குழந்தைய கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கடத்தல்காரன் 1000 காரணம் சொல்லுவான். அதெல்லாம் நம்ப முடியுமா? நான் உங்களை எந்த கேள்வியும் கேட்கலையே. இல்ல இல்ல, நீ பாக்குறத பார்த்தா நான் என்னமோ குழந்தைய கடத்திட்டு போன மாதிரி இருக்கு. ஏய் மாப்ள, பிரச்சனைடா மாப்ள. என்னடா பிரச்சனை? பிரச்சனைன்னு ராசி பலன்ல போட்டுருக்குடா. போடா, நீயும் ராசி பலனும். பேசாம ஆட்டோ ஓட்டுறதை விட்டுட்டு பெட்டி தூக்கின்னு கிளி ஜோசியம் பார்க்க போடா. ஆமாடா, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும். வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். டேய், நீ சொன்னது உண்மைதான்டா. பக்கத்துல ஒரு பிரச்சனை. பிரச்சனை வந்துச்சுடா. இரு என் மகி இறங்க. என்னக்கா? இல்ல வேலை நேரத்து வேலைக்கு போனா ராத்திரியும் வரல. ஏதான லாங்ல சவாரி போறேன்னு சொல்லிக்கினானா ஏதான தகராறா? அக்கா, டியூட்டிக்கு வந்தா சவாரி பார்க்கணும். அதை விட்டுட்டு உன் மாவன் சண்டை எல்லாம் போடுறான். ஐயா, யாருண்ட சண்டை வச்சான்? நம்ம தாசு கூட தான் பிரச்சனை ஆகி தள்ளுமுள்ளாய் போச்சு. தாஸ் கூடவா? சரி சரி, தாஸ் எங்க இருக்கிறான்? அக்கா, வேலு பையன் தான் அடிச்சு இழுத்துட்டு போனான். என்னது, வேலு பையன் அடிச்சு இட்டுன்னு போனானா? கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்கிறானே. வரட்டும் அந்த கஷ்மாலம் குட்டுக்குன்னே மிதிக்கிறேன். அது கிடக்குடா. தாசோட எங்கடா இருக்குது? அவன் பொண்டாட்டியே காலைல தேடிட்டு தானே போச்சு. என்னது, அவன் பொண்டாட்டியே காத்தால தேடின்னு போனாளா? அப்ப அவனும் வீட்டுக்கு போகலையா? ஐய, எங்க போயிருப்பான்? எதான ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா? இல்ல குச்சி கிச்சி இருப்பானா? இல்லையே, இப்ப அவன் குடிக்கிறது இல்லையே, நல்ல புள்ளையாச்சா. ஏன்டா எங்கனாச்சும் வந்து என்னது உன் புள்ளைய போலீஸ் புடிச்சின்னு வைக்குது. போலீஸ் புடிச்சிட்டு போச்சா? இன்னத்துக்கு போலீஸ் புடிச்சிட்டு அதான் போச்சு? மணி தாஸ் கூட சண்டை போட்டான்ல, அதான் புடிச்சின்னு வைக்குது. என்ன போலீஸ் ஸ்டேஷன்? பலாரம் ஸ்டேஷன் தான் இருக்கிறான். ஏறி என்ன
பையனோட படா ரோகிணி ஆகுது. நாத்துக்கு எங்க போனா? வாங்க ஐயர. என்ன நேத்துல இருந்து 10 போன் வந்துச்சு உங்களுக்கு. எங்க போனீங்க? வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி இருந்தது. ஒன்றும் இல்லை, கும்போணத்தில் அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருந்தது, அதை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். இப்போ தான் வந்தேன். ஆமாம், என்ன விஷயம்? யார் ஃபோன் பண்ணா? யாரோ சென்னையில இருந்து கோயிக்கலாமா வந்த உடனே உங்களை ஃபோன் பண்ண சொன்னாங்க. அடடே, அப்படியா? ஆமா. கோகிலா. ஆ. Nine, 6, 2, 9, 22, 1028. ஹலோ ஹலோ. அம்மா, நான் ராஜாமணி பேசுகிறேம்மா. மாமா, நேத்திலேருந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாமா. ஒன்றும் இல்லைம்மா, கும்போணம் வரைக்கும் போயிருந்தேன். இப்போ தான் முடிஞ்சு வேலையை முடிச்சுட்டு வந்தேன். விஜய் என்ன இருக்கலாமா? ஐயோ, விஜயை பத்தி பேசுறதுக்காக தான் மாமா உங்களுக்கு ட்ரை பண்ணேன். மாமா, விஜய் ஊருக்கு திரும்ப வந்துட்டாளா என்ன? என்னம்மா சொல்கிற? அவள் சென்னைக்கு தானே வந்தா? இல்ல மாமா, நேத்து காத்தால பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா ஃபோன் பண்ணா. ஆட்டோ பிடிச்சி ஆத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னேன். ஆனா வரல. ஒருவேளை மனசு மாத்திண்டு ஊருக்கு திரும்பவும் வந்துட்டாளோன்னு நினைச்சேன். என்னம்மா இப்படி சொல்கிற? எங்கேயாவது போகிறதா இருந்தால் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போவா? ஐயோ ஈஸ்வரா, என்னாச்சோ? ஏ மாமா, ஒருவேளை சென்னையில அபிராமி பார்த்து அவ அழிச்சுன்னு போயிட்டாளோ? போக மாட்டாம்மா. அவளை பார்க்கக்கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்லி அனுப்பிச்சிருக்கேனே. மாமா, நீக்கு ஒன்று தோன்றுறது. சொல்லுமா. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்றேன். ஊர்ல விஜய் பின்னாடி ஒரு பையன் சுத்தின்னு இருந்தான்ல. அப்படிலாம் என் பொண்ணு போக மாட்டாம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க நம்பிக்கை கரெக்ட் தான் மாமா. ஒருவேளை அந்த பையன் விஜய் மனசை மாத்தி அழைச்சிட்டு போயிருக்கலாம்ல. ஐயோ ஈஸ்வரா, அப்படிலாம் ஒன்றும் ஆயிருக்க கூடாது. நீங்க எதுக்கும் அவ ஆத்துல விசாரிங்க மாமா. விசாரிச்சுட்டு என்னன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வேற ஏதாவது முயற்சி எடுக்கணும். சரிம்மா. விஜய், நீ யாருக்கும் பயப்படாத. இப்ப நீ ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே இங்கேயே உன்னை தூக்கிட்டு போறேன். ஒருவேளை அவனை கூட இருக்கலாம். அவன் ஜெகதீஷா. என் பொண்ணுங்க என்னாச்சு? பாய், என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் எங்க வச்சிருக்கீர்? மரியாதையா சொல்லிடும், இல்ல நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும். நேக்கு என் பொண்ணு இப்பவே இங்க வந்தாகணும். கொஞ்சம் நிதானமா இருங்க. நிதானம் என்ன பெரிய நிதானம் வேண்டி கிடக்கு? பாய், இது வரைக்கும் நீ பார்த்த ராஜாமணி வேற, இப்ப நீ பார்த்துட்டு இருக்கிற ராஜாமணி வேற. ரெண்டு பேரும் எங்க அனுப்பிச்சு வச்சிருக்கீரு? யோ, முதல்ல பொண்ணு காணும் சொன்னீரு, இப்ப ரெண்டு பேரும் காணன்றீரு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது மாதிரி நடிக்காதீங்க பாய். நீர் கல்யாணம் பண்ணி வச்சா என் பொண்ணு இந்த ஆத்துல வந்து வாழ்ந்துருவான்னு நினைக்கிறீரா?
உன் புள்ள கட்ட போறது திருட்டு தாலி. அது அவ கழுத்துல நிலைக்கவே நிலைக்காது. ஐயரே, தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, தப்பா தான் பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இன்னும் மனுஷத்தன்மை இருக்கும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. அதுதான் நான் பண்ற தப்பு. தயவு செஞ்சு என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருவோம். போய் எனக்கு அவளுக்கு நானும் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு பையன் அவளை பைக்ல ஏத்தின்னு போனானோ அன்னைக்கே என் குடும்பமான எல்லாம் கப்பல இருக்கு. இப்போ ஒரேடியா கடத்தின்னு வேற போயிட்டானே. என்ன சொல்றீங்க? விஜய்க்கு என்ன ஆச்சு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதடா. யோ, முதல்ல உன் புலம்பல நிறுத்தியா? உன் பொண்ணு காணாம போயிட்டா, அது என் பிள்ளை எப்படியா பொறுப்பாவா? அது உன் பொண்ணு அப்பவே சொன்னா, என் அப்பா மீறி தூக்கிட்டு போனா என்ன பணமா தான் தூக்கிட்டு போனா. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேயா அவ ரோஷக்காரின்னு. உன் பொண்ணு மேல பரிதாபப்பட்டு அவன் மேல மரியாதையே வச்சேயா. உன் பொண்ணு இன்னைக்கு காணோம்னா அதுக்கு நீதாயா பொறுப்பு. உன் வரட்டு பிடிவாதமும் ஜாதி வெறித்தாயா காரணம். உன்னால என் பிள்ளைய உதாசீனப்படுத்திட்டேயா. உயிரை விட அளவுக்கு போனாயா. ஆனா ஓடி போகல. மானமுள்ள பிள்ளை பெற்றிருக்கையா. இதை தவிர உனக்கு எனக்கு வேற எந்த ஒத்துமையும் கிடையாதுயா. அப்பா, மாறி மாறி சண்டை போடுறது இதுவா நேரம்? வாங்க போய் விஜய் தேடலாம். கேட்டேல, கேட்ட உடனே கிளம்புறான். நீ என்னடானா மூச்சு விடாம குற்றப்பத்திரிகை வாசிக்கிற. போ, நீயும் போய் தேடு. அவ பணமா தான் கிடைப்பா. அப்பா